السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தலைப்பிலே நாம் நேற்று இந்த குடும்பம் என்ற அந்த கட்டமைப்பை அல்லாஹு தாலா இந்த முழு உலக நிர்வாகத்துடைய அமைப்புக்காகவும் உலகத்துடைய முன்னேற்றத்துக்காகவும் உலகம் இயங்குவதற்கு அச்சாணியாகவும் இறைவன் ஏற்படுத்திய ஒரு சுன்னாதான் இது என்பதை நம்ம பார்த்தோம். அதுக்கு குர்ஆன் ஹதீஸ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அமார் என்ற கருத்துல தான் இந்த உலகத்தில் மனிதன் வாழுகின்ற அந்த பகுதியை நிர்வகிக்கின்ற பகுதியையும் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், உபயோகப்படுத்தி இருக்கிறான். அந்த அடிப்படையிலே தான் இந்த உறவுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போல இரத்த உறவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, பரம்பரை என அந்த அதாவது இணைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, சந்ததி பெருக்கம் அந்த அடிப்படையில தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது போல உலகத்துடைய முன்னேற்றம் அதுலதான் என்ன செய்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற அந்த எல்லா விஷயத்தையும் நம்ம சுருக்கமாக என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதுல ஒவ்வொரு தலைப்புகளும் கூட நம்ம விரிவாக என்ன செய்யலாம், விரிவாக நோக்க முடியும். ஆனால் அது டைரக்ட்லி குடும்பவையோட என்ன செய்யாது, சம்பந்தப்படாது என்பதை நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த உலகத்துல திருமணம் முடிக்காமல் இருத்தல் என்பது அவரவர்களுடைய சுதந்திரம். இஸ்லாமும் அதை அப்படித்தான் என்ன செஞ்சு வச்சிருக்கும். திருமணம் முடிக்காமல் இருத்தல் அவரவர்களுடைய சுதந்திரம். திருமணம் என்பது வாஜிப் அப்படி என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். திருமணம் என்பது வாஜிப் அல்ல, சுன்னத் அப்படி என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். அதுல மிக சரியான நிலைப்பாடு திருமணம் என்பது வாஜிப் அப்படி என்பது அல்ல. ஆனால் சிலருக்கு அது வாஜிபாக மாறும், சிலருக்கு அது என்ன சுன்னத்தாக மாறும், சிலருக்கு அது ஹராமாக கூட என்ன செய்யும் மாறும். அப்படி என்றதை நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். ஆனால் திருமணம் என்ற வழிமுறையை இஸ்லாம் வலியுறுத்துவதன் காரணம் என்ன? இப்ப ஒரு சட்டமாக இஸ்லாம் எடுத்தன்னு சொன்னால் உலகத்துல இரண்டு இது இருக்குது. ஒன்று துறவரம், இரண்டாவது என்ன, அதாவது ஒன்று துறவரம் அல்லது இரண்டாவது என்ன, அதாவது இந்த திருமணம். இப்படி ரெண்டு அமைப்புகள் அதாவது இஸ்லாத்துல இருக்குது. அதாவது ஒன்று துறவரத்தை, இந்த உலகத்துடைய அமைப்புகள் துறவரத்தை சிலர் என்ன செய்வாங்க, அதை தேர்ந்தெடுப்பார்கள். ஒரு சிலர் திருமணத்தை என்ன செய்வாங்க, சிலர் தேர்ந்தெடுப்பார்கள். இந்த ரெண்டு வழிமுறையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் துறவரம் என்ற பகுதியை இஸ்லாம் என்ன செய்கிறது, கடுமையாக கண்டிக்குது, கடுமையாக அதை எதிர்க்கிறது, கடுமையாக அதை என்னது, அதாவது ஒரு பாவமாக இஸ்லாம் என்ன செய்கிறது பார்க்கிறது. இதற்கான காரணம் என்ன? இதைத்தான் நம்ம இன்றைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அதாவது இந்த உலகத்துடைய வழிமுறையில் துறவரம் என்பது இஸ்லாம் அதாவது ஒரு தவறான வழிமுறையாகவும் ஒரு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வழிமுறையாகவும் ஒரு விதத்தாகவும் இஸ்லாம் என்ன செய்கிறது, இந்த துறவரத்தை பார்க்குது. இதை பத்தி ஒரு அளவுல எங்களுக்கு துறவரம் பற்றிய ஒரு பார்வை நம்மகிட்ட இருக்கணும். துறவரம் பற்றிய ஒரு சரியான ஒரு பார்வை நம்மிடத்துல இருக்க வேண்டும். ஏன் இது இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் பல காரணங்களை நீங்க இந்த நான் விளங்கப்படுத்தி முடிகிற டைம்ல துறவரம் என்பது திருமணம் முடிக்காமல் இருத்தல் அப்படின்றதோட மட்டும் முடியாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்வோம். என்ன காரணம் என்று சொன்னால் இந்த உலகத்துல ஷைத்தான் உருவாக்கிவிட்ட ஒரு வழிமுறை தான் துறவரம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சுன்னத்துல்லா, அல்லாஹ்வுடைய சுன்னா திருமணம். அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்கள் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுகிறாங்க. ஒரு ஹதீஸ் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி என்னது, அதாவது ஒரு சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வராங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இல்ல. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வணக்க வழிபாடுகளை பத்தி கேட்கிறாங்க. அப்ப ரசூல் அங்க இப்படி தொழுவாங்க, இப்படி நோன்பு வைப்பாங்க அப்படின்றது அந்த செய்தியில கஅன்னஹும் தகால்லுஹா. அப்ப ரசூல் அங்க செய்யறத அவங்க குறைவா பார்த்தார்கள். அந்த செய்தியில எப்படி வரும், ஒரு ரசூலுல்லாஹ்ங்கிறது நம்ம பார்த்த எதிர்பார்ப்பு வேற. அப்படித்தானே, ஒருத்தர் மார்க்கத்தோட இருந்துட்டு அவர்கிட்ட எதிர்பார்க்கறது அவர் செத்துறனது விளங்கிட்டா, அப்படித்தான் எதிர்பார்க்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்கிட்ட அவங்க எதிர்பார்த்தா என்னன்னா, என்ன இவர் உயிரோடுகிற மாதிரி என்ன அந்த ஒரு லெவல்ல ரசூலுல்லாஹ்ல பார்த்துட்டு அன்னஹும் தகால்லுஹா, ரசூலுல்லாஹ் குறைவா தான் என்ன செஞ்சுக்கிறாங்க செய்யறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு சும்மா ரஜாஉ இலா அன்ஃபுஸிஹிம், பின்ன அவங்களே முராஜா பண்ணிக்கொண்டு, இல்ல அது அல்லாஹ்வுடைய தூதர், அவரோட முன்பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, பின் பாவம் மன்னிக்கப்பட்டு நாங்க அப்படி என்று அப்புறம் அவங்க ஒரு எடுத்து அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு பின்னால நம்ம இரவுல தூங்குவது இல்லை, அதே போல திருமணம் செய்வது இல்லை, அதே போல நான் இறைச்சி சாப்பிடுவது இல்லை, பகலில் சாப்பிடுவது இல்லை, நோன்பு வைப்பது, இப்படியான ஒரு முடிவுகளுக்கு வராங்க. அவங்க போயிட்டாங்க முடிவு எடுத்துட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த செய்தி சொல்லப்படுது. யார் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு இந்த செய்தியை சொல்றாங்க. சொன்ன உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சாதாரணமா எடுக்கல. இது இந்த ஹதீஸ நல்ல ஆழமாக நம்ம திங்க் பண்ணணும், மிகவும் ஆழமாக நம்ம யோசிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஏன் சாதாரணமாக எடுக்கல?
இது ஒரு ஆழமான விஷயமா ரசூலுல்லாஹ் ஏன் எடுத்தாங்க? மிம்பர்ல இருந்து மக்கள் எல்லாம் அழைச்சி இப்படி எல்லாம் ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, கதைக்கிறாங்க. அப்படி என்று சொல்லிட்டு, நான் பெண்களை திருமணம் முடித்திருக்கிறேன், இரவில் நான் தூங்குகிறேன், தொழவும் செய்கிறேன், நான் பகலில் நோன்பு வைக்கிறேன், நோன்பு வைக்காமலும் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் எனது இந்த சுன்னாவை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவல்ல. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னதா சொல்லுவாங்க, அப்படி ஒரு செய்தி இல்ல. அன்னிகாஹு மின் சுன்னதி, திருமணம் எனது வழிமுறை, யார் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ என்னை சார்ந்தவர்கள், அப்படி வரல அந்த செய்தியில. என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இதெல்லாம் சொல்லிட்டு ஃபமன் ரகிப அன் சுன்னதி, யார் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறார் அப்படின்னா என்ன வழிமுறை? திருமணம் முடிக்கிற சப்ஜெக்ட் மட்டுமல்ல, இந்த வழிமுறை, இந்த லைஃப் ஸ்டைல், டோட்டல் லைஃப் ஸ்டைல், அதை புரிஞ்சுக்கணும். திருமணத்தை புறக்கணித்தால் அந்த செய்தியில வந்தது, நான் திருமணம் முடித்திருக்கிறேன், அதே போல என்ன, அதாவது இந்த இரவுல தொழவும் செய்கிறேன், நோன்பு வைக்கிறேன், நோன்பு உடவும் என்ன செய்யறேன். இந்த ஸ்டைல, இந்த சுன்னாவை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. இது யார் சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து விளங்குதுன்னா, இஸ்லாத்துடைய சுன்னா என்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா என்றது உலகத்துடைய சுன்னாவுக்கு மாற்றமானது. ரசூலுல்லாஹ்வோட சுன்னா இறைவன் இந்த உலகத்துல வச்ச சுன்னாவுக்கு உடன்பட்டு போறது. திருமணம் என்ற லைஃபும் அதை ஒட்டி வரக்கூடிய லைஃபும். இப்ப இந்த இடத்துல நீங்க திருமணத்தை எடுத்துருங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இடத்துல திருமணத்தை எடுத்துட்டீங்கன்னா, இரவுல அவர் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரே, அதை செய்யலாம். திருமணத்தை எடுத்துட்டேன்டா, திருமணம் இருந்தா அவர் இரவு தூங்கவும் செய்யணும், தொழவும் செய்யணும். பகல்ல நான் நோன்பு வைப்பேன்றார். திருமணத்தை எடுத்துட்டீங்கன்னா தொடர்ந்து என்ன செய்யலாம், அவர் நோன்பு வைக்கலாம். திருமணத்தை வச்சீங்கன்னா சில நாள் நோன்பு வைக்கணும், சில நாள் என்ன செய்யலாம் போகும், நோன்பு வைக்கலாம் போகும். அதே போல நான் இறைச்சி என்ன சாப்பிட மாட்டேன்றார். திருமணத்தை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த சாப்பிட மாட்டேன்னு சொல்லி என்றைக்குமே என்ன செய்யலாது, இருக்க இயலாது. ஒரு விஷயத்த விருப்பம் இல்லாம தவிர்க்க. சோ டோட்டல் லைஃபையும் திருமணம் இருக்குதா இல்லையான்றது மாத்தும். டோட்டல் லைஃப் ஸ்டைலும் திருமணம் இருக்குதா இல்லையா என்றது மாத்தும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டிக்கிறாங்க. கண்டிச்சுட்டு மிக முக்கியமா சொல்றாங்க, ஃபமன் ரகிப அன் சுன்னதி, எனது இந்த வழிமுறையை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்றார். உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எப்படி புரிஞ்சிருந்தாங்க என்றதுக்கு இது பெரிய ஒரு ஆதாரம். இதே சப்ஜெக்ட் நம்ம ஊர் பள்ளியில நம்ம தவா செய்யறோம். தவா செஞ்ச நேரத்துல ஒரு 2 பேர் நம்ம ஃபுல்லாவே உங்களுக்கு அர்ப்பணமாகறதுக்கு என்னது முடிவெடுத்திக்கிறோம். டோட்டலா இதுலதான் நம்ம இருக்க போறோம். இந்த ஹதீஸ் எல்லாம் நம்ம இல்லைன்னு வைங்க, விளங்கிட்டா, நம்ம மார்க்கப்பட்டோட வைக்கிறோம். அதனால ஃபுல்லா உங்களுக்கு தான் வர திருமணம் பண்றதெல்லாம் இல்ல, இதுக்கு அர்ப்பணிக்க போறோம். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் 2 பேர் வந்துதான் ஃபீல் பண்ணுவோம், விளங்கிட்டா. அது இந்த காலத்துல இப்படி சஹாபாக்களா அப்படின்னு ஃபீல் பண்ணி உண்மையிலே எங்க தவாவுடைய வெற்றியா நினைப்பாங்க. எது இந்த திருமணம் முடிக்க 2 பேர் நம்மகிட்ட ஆகப்பட்டது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஏன்டா சுன்னத்தை புறக்கணிச்சாரு, உங்களால எனக்கு தேவைகள் இல்லைன்றாங்க. இது ரசூலுல்லாஹ்கிட்ட கண்ட ஒரு மிக முக்கியமான. காபி பின் மாலிக் இன்னமின் தௌபத்தி அன் காலியா மின் மாலி, என்ற டோட்டல் சொத்தையை விட்டு போட்டு உங்கள்கிட்ட நான் அப்படியே தரப்போறேன், அதான் என்ன தௌபான்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ஆள் நம்ம பண்ணின பயான்ல ஆர்வப்பட்டு டோட்டல் சொத்தை பள்ளிக்கு வகுப்பு பண்ணிட்டாருவீங்களே, திருப்பி கொடுத்து எந்த பள்ளியா நீங்க காணுவீங்களா? இல்ல. நம்ம குடுத்த பயானுக்கு டோட்டல் சொத்தை அவனோட குடும்பம் எந்த லெவலுக்கு போனாலும் சரி, அல்லாஹ்வுடைய பாதையில உஸ்மான் ரலியல்லாஹு மாதிரி செலவழிச்சிக்கிறாருன்னு சொல்லி நம்ம சேர்த்துருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல, அம்சிக் அலைக்க பாதமாலி, உங்களோட சொத்துக்களை கொஞ்சத்தை என்ன செய்ய வச்சுக்கங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டல் டோட்டல் சொத்துல இருந்து அவுட் ஆகிற மாதிரி என்ன செய்யல இருக்கல. அப்படியே ஒரு ஆள் வந்தாலும் அதுல அரவாசி நீங்க என்ன செய்ய வச்சுக்கங்க. சரி, அப்ப தர்மம் செஞ்சாரு, அது எங்க போச்சு? குடும்பத்துக்குள்ள பகிர்ந்தளிக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். தர்மம் செஞ்சதும் குடும்பத்துக்குள்ள பகிர்ந்தளிக்கப்பட்டுச்சு. மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்திருந்தாங்க. பேத்திருந்த உடனே அந்த இடத்துல அந்த சொத்து, அந்த பள்ளி கட்டுறதுக்கு, தாமினூனி பிஹாயிதிக்கும், உங்களோட தோட்டத்தை எனக்கு என்ன செய்யுங்க தாங்க, பள்ளி கட்டணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த அனாதை புள்ளைகிட்ட சொத்து அவங்க சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய என்ன, அல்லாஹ்வுக்கு அப்படின்றாங்க. பணம் தந்துதான் ரசூல் நாங்க வாங்குவேன், பணம் தந்துதான் வாங்குவேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நம்ம ஒருத்தர் மறந்து பேத்து அல்லாஹ்வுடைய பாதையில சொல்லிட்டாலும், இல்ல நீங்க நேத்து சொன்னீங்க தானே தான் நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ்வுடைய பாதை நேத்து சொன்னீங்க இல்ல, அதை யோசிக்க, அது அப்படி அல்லாஹ்வுக்கு கொடுத்துட்ட வாக்கு நீங்க அதை எப்படி நீங்க அதை எப்படியா நம்ம அந்த செக்ஷன் எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில என்ன செஞ்சிருவோம், நம்ம வச்சு ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு வழிமுறை ரசூலுல்லாஹ் இதுல என்ன செய்யல, காணவே இல்லை. எனவே உலகத்தை புறக்கணிப்பதை, பொருளாதாரத்திலேயா இருந்தாலும் சரி, தூக்கத்திலேயா இருந்தாலும் சரி, சாப்பாட்டிலேயா இருந்தாலும் சரி, திருமணத்திலேயா இருந்தாலும் சரி, உலகத்தை புறக்கணிப்பது என்ன சுன்னத் அல்ல என்று சொல்லலாம். திருமணம் எனது சுன்னத் அல்ல, இந்த உலகத்தை புறக்கணிப்பது என்ற சுன்னத்து அல்ல, அது வேற நபர்களுடைய சுன்னத். இது முதலாவது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்கள்ட்ட இருந்து அளவுக்கு அதிகமான மார்க்கப்பற்ற விரும்பவே இல்லை. மார்க்கப்பற்ற விரும்பினாங்க, அந்த மார்க்கப்பற்றுடைய விளைவால வரக்கூடிய உலகத்தை புறக்கணித்தல் என்ன செய்யல, விரும்பல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி சொல்லப்பட்ட ஒரு முறைப்பாட்டை கூட ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சதில்லை, வரவேற்றதில்லை. ஒருத்தர் சொல்றாரு, நான் ஃபஜ்ர் தொழுகையில ஜமாத்துல கலந்து கொள்ளாம இருக்கிறேன், இந்த நபர் எனக்கு நீட்டி தொழுவிக்கிறதால என்று. இந்த நபர்
நீட்டி தொழுவிக்கிறதால நான் ஃபஜ்ர் தொழுகைக்கு நான் போறது இல்ல அப்படின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சார் அவர் நீட்டி தொழுவிக்கிறது அது அவர் ஃபீல், அது ஓகே, நீங்க எப்படி ஃபஜ்ர் ஜமாத் முகாமிப்பீங்க ரசூலுல்லாஹ் கேட்டதாக அந்த செய்தியில இல்ல. ரசூலுல்லாஹோட முகம் செவக்குது அவர் அப்படி சொன்ன உடனே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இன்ன மின்கும் முனஃபிரீன், மார்க்கத்தை விட்டு வெறுண்டோட செய்கின்றவர்கள் உங்களிலே இருக்கிறீர்கள். மார்க்கத்தை விட்டு வெறுண்டோட செய்கின்றவர்கள் உங்களிலே இருக்கிறீர்கள். இது ரசூலுல்லாஹ் முஆத் இப்னு ஜபலுக்கு சொல்லிக்கிறாங்க, சாதாரண பள்ளி மற்ற இமாம்களுக்கு சொல்லிக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு பின்னால தேவையுடையவர்கள் இன்னும் நபர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சூரத்துகளையும் சொல்றாங்க. சபி இஸ்மே ஓதுங்க, வல்லுஹா ஓதுங்க, விளங்கிட்டா. இந்த அதை விட்டா பக்கராம் சஹாபாக்கட பார்வையில் சின்ன சூறான்னு ஓதுனாலும் ஓதுவாங்க. அதனால ரசூலுல்லாஹ் அடுத்த சூரத்தை சொல்லி காட்டுறாங்க. சபி இஸ்மே ஓதுங்க, என்னது வத்தீனி ஓதுங்க, இந்த மாதிரி சில சூறாக்களை சொல்லி ரசூலுல்லாஹ் சின்ன சூறாக்களை என்ன செய்யறான், இது வேகல ஓதுங்கன்றாங்க. அப்ப எனவே பின்னால உள்ள மக்களை அவதானித்து தொழுகை இருக்கணும். ஒரு 5 பேர் தான் தொழுகிற நல்லா விரும்புறவங்க நிக்கணும், நீட்டி தொழலாம். ரசூலுல்லாஹ் இந்த இடத்துலயும் உலகத்தை புறக்கணித்தல் என்ன செய்யல விரும்பல. நம்ம நினைச்சிடக்கூடாது திருமணம் முடிச்சுக்கிறோம் எனவே நம்ம உலகத்தை புறக்கணிக்கலன்றது மட்டுமல்ல இதுல இருக்குது. மார்க்கத்தின் பேரால் உலகத்தை புறக்கணித்தல் ரசூலுல்லாஹ் விரும்பல. திருமணம் முடிச்சிருப்பாங்க சிலர், அதுக்குள்ள உலகத்தை புறக்கணிச்சிருப்பாங்க. யாரு செய்தி, அதாவது என்ன, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் ஃபாரிசி, அவங்க திருமணம் முடிச்சுதான் இருந்தார். அபூ தர்தா ரலியல்லாஹு திருமணம் முடிச்சுக்கிறாங்க. அப்ப இஸ்லாம் அபாயா சட்டங்கள் இறங்குறதுக்கு முன்னால உள்ள சட்டம் அது. சல்மான் ஃபாரிசி எங்க போறாங்க, இவர் என்ன, அதாவது இந்த அந்த மனைவி ஒரு அதாவது ஒரு கணவனோட ஒரு விருப்பத்தோட வைக்கிற மாதிரி அவரோட லைஃப் ஸ்டைல பார்த்தா விளங்கல. ட்ரெஸ்ஸிங் சிஸ்டம் அது இதெல்லாம் ஒரு வேண்டா வெறுப்போட வைக்கிற மாதிரி விளங்கிச்சு. அப்போ கேட்கறாங்க, அப்புறம் உங்களோட சகோதரருக்கு இந்த குடும்ப வாழ்க்கையை பத்தி எந்த எண்ணங்களுமே இல்ல அப்படின்னு அவ ஜெனரலா சொல்றான், பொதுவான வார்த்தையில சொல்றான். சல்மான் ஃபாரிஸா பார்த்தா என்ன செய்யறாங்க, இரவு அவரோட தூங்குறாரு, விளங்கிட்டா. அதாவது அவரை தொலை விடுறாரு, இல்ல நைட் ஃபுல்லா செஞ்ச வேலை என்ன, அவரை தொலை விடல, அவர் எழும்புறது, அவரை படுக்க வைக்கிறது, அவர் திருப்பி எழும்ப விடு. கடைசி நேரத்துல ஃபஜ்ரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன செய்யறது, எழுப்பி இப்ப வித்ரு தொழுவோன்றாரு. இதே தெரிஞ்சுக்கணும், நம்ம தூங்க வச்சு கூட ஃபஜ்ரை தாண்டி தூங்க வச்சு அது ரசூலுல்லாஹோட சுன்னத் அந்த ஹதீஸ்ல வருதுன்னு அதல்ல. ஃபஜ்ருக்கு முன்னால வர ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தூங்க வச்சு அவரே எழுப்பி விடுறாரு, என்ன இப்ப வித்ரு தொழுவோன்றார். அப்ப இபாதத் இருந்திருக்க மாட்டேன் என்ன, சில நேரத்தை பொதுவா சொன்ன உடனே நம்மளோட செக்ஷன் எல்லாம் அவங்களும் வந்து சேர்ந்துரும். இது அப்படி இல்லை. அப்ப எழுப்பி விடுறாங்க, எழுப்பி விட்டு 2 பேரும் தொழுது எல்லாம் முடியும். இவர் கோவத்துல இரவுல தொலை விடல, நம்மளோட பங்கை இல்லாமக்கிட்டாரு. இங்கேயும் அபூ தர்தாவோட மனநிலையை பாருங்க, ஏதோ ஒரு என்னது ஒரு ஆர்வத்துல செஞ்சது இல்ல, கடமையா நினைச்சு செஞ்சுட்டு வராரு, அதனால கோவப்படுறாரு. இல்லைன்னா நம்ம சந்தோஷப்பட்டிப்போம், நம்மள தடுத்தோம், என்னது நான் ஃபுல்லா நேத்து தொலை விடவே இல்லைனே அப்படின்னு நம்ம சந்தோஷமாவே பேசிக்கிட்டு இருப்போம். ஏன் நம்ம தொழுறது விஷயம் வழங்கிட்டு அப்படின்ற சந்தோஷத்திலேயே நம்ம என்ன செய்வோம், பேசிட்டு இருந்திருப்போம். அங்கேயும் இல்ல. அதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அவரோட கடமை உண்டு அவர் தடுத்துட்டாருன்ற ஒரு உணர்வுல அவர் என்ன செய்யறாரு, நேர ரசூலுல்லாஹ்விடத்து முறைப்பார். அவர் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, சல்மான் சதக சல்மான் சொன்னது உண்மைதான், உங்களோட கண்ணுக்கு ஒரு ஹக் இருக்குது, உங்களுடைய உடலுக்கு ஒரு ஹக் இருக்குது, உங்க மனைவிக்கு ஒரு ஹக் இருக்குது, உங்களோட உடம்புக்கு ஒரு ஹக் இருக்குது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. செய்தி பாருங்க, இதுதான் இஸ்லாம், இதுதான் சொன்னார், இதான் ரசூலுல்லாஹ் சொன்னார். திருமணம் முடிச்சுட்டு உலகத்தை புறக்கணிப்பாங்க, திருமணம் முடிச்சிட்டும் உலகத்தை புறக்கணிப்பாங்க. அதனாலதான் சஹாபாக்கள் அந்த இறுதிப்பத்தை சொல்ற டைம்ல என்ன சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷத்த மிஸரஹு, தங்கள் கீழாடை இறுக்கி கட்டுவார்கள். இத பல அறிஞர்கள் இப்படியும் வழங்கப்படுத்துறாங்க, என்ன மனைவியோடு சேர மாட்டார்கள் அப்படின்னு. அப்படி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆங்காங்க குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள்ல மட்டும்தான் அப்படி என்ன செஞ்சிருக்கு, ரசூலுல்லாஹ் நடந்திருக்கிறதுக்கு இது என்ன ஒரு ஆதாரம் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம், புரிஞ்சுக்கிறோம். எனவே இதுல மிக பிரதானமான பகுதி மார்க்கம் உலகம் ஜுஸ்இயன் ஒரு சின்ன பகுதி புறக்கணிக்கப்படுவது, அன்றாட வாழ்க்கையுடைய ஸ்டைல ஒரு சின்ன பகுதி புறக்கணிப்பதை இபாதத்தா என்ன செய்யல, எடுக்கவே இல்லை. முழுமையாக உலகத்தை புறக்கணிக்கிறத தடை செய்து, எந்த அளவுக்கு தடை செய்யுதுன்னா, லாசாம மன்சாம தஹர், காலம் ஃபுல்லா நோன்பு பிடிச்சவன் நோம்பே பிடிக்கல, காலம் ஃபுல்லா நோன்பு பிடிச்சவன் நோம்பே பிடிக்கல. பேச மாட்டேன் நோன்பு வச்சவனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அவர் பேசட்டும், அவர் உட்காரட்டும், வெயில் இருந்து நிழலுக்கு என்ன செய்யட்டும் வரட்டும், இப்படி சொல்ற மார்க்கம் அது. எனவே உலகத்தில் இப்ப அவர் செஞ்சதுல மார்க்கம் என்ன இருக்கு, அவர் ஆள் வெயில நின்றுட்டு ரசூலுல்லாஹ் என்ன அவர் விஷயம் கேட்கிறார், அவர் நேற்று வச்சுக்கிறார், என்ன யாரோட பேசுறதுல வெயில நிக்கிறது உட்கார்றது இல்லை. ரசூலுல்லாஹ் முதலாவது பேச சொல்லுங்க. ஆனா குர்ஆன்ல என்ன வருது, ஃபலன் உகல்லிமல் இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமன் ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, நான் அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சுக்கிறேன், இன்றைக்கு யாரோட பேச மாட்டேன். அவங்க முந்தி நபிமார்களை செஞ்சுக்கிறாங்க, ஆனா இன்றைக்கு என்ன தாடாது, முதலாவது அவர் என்ன செய்யட்டும் பேசட்டும், அடுத்தது இருந்து நிழலுக்கு என்ன செய்யட்டும் மாறட்டும், ஃபல் யஜ்லிஸ் உட்காரட்டும் அப்படின்றான். இதான் மார்க்கம். அப்ப இதை ஒருத்தர் பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுக்காண்டி வெயில காயிரத்துக்கு அவர் ரெடி ஆகிறான்னா நம்ம இதை நிழல்ல கூட இபாதத் செய்யறோம் இல்லையா என்ன செய்யலாது நம்ம சொல்லலாம், அது இஸ்லாமே இல்ல. ஆனா அதை பார்த்தா மார்க்கப்பற்ற இந்த விளக்கம் இல்லாம பார்த்தோம்னா அதை நம்ம சரி காணுவோம். அதை என்ன செய்வோம், இந்த விளக்கம் எல்லாம் பார்த்தோம்னா அல்லாஹ்வுக்காக வெயில்ல என்னது நம்ம அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றானே, குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா லா தன்ஃபிரு ஃபில் ஹர், சூட்டுல போக வேண்டாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள், நரகத்தின் சூடு இதைவிட கடுமையானது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தபூக் யுத்தத்துக்கு போக சொன்னான். அப்ப சூட்டுல போறது இபாதத் தான். ஆனா அந்த இடத்துல அதை நேர்ச்சியா செஞ்சது என்னது,
தடை செஞ்சா அப்படின்றத பாக்குறோம். சூரியன் என்னது, அதாவது சூடடிக்குதா, அந்த டைம்ல என்ன செய்யணும், அப்ரிது கொஞ்சம் குளிராகும் வரைக்கும் நில்லுங்க, மழை பெய்தா வீட்டுல தூளுங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல சேரு சகதிகளோட வெயில காஞ்சிக்கண்டு இறங்கிட்டா எல்லாத்தையும் புறக்காணிச்சுக்கண்டு சாப்பாடை இல்லாம ஆகிக்கண்டு இந்த மாதிரி செய்வதல்ல. இதனாலதான் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர் இதுக்கு போறாங்க. நல்ல ட்ரிங்க்ஸ் ஒன்று வைக்கப்படுது, அவர் குடிக்கல. ஹசன் பஸ்ரியோட போனவர் குடிக்காம என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் உலகப்பற்று எனக்கு என்ன செய்யும், தூண்டியும் என்று சொல்றாரு. ஹசன் பஸ்ரி உலகப்பற்றுக்கு முன்மாதிரி. அப்ப அவர் சொல்றாரு, இதை குடிங்க, நீங்க குடிக்காம தண்ணி குடிக்காதீங்க. ஏண்டா உலகப்பற்றுக்கு முதல் செய்தி என்ன, தண்ணி குடிக்கிறதா. இந்த தண்ணியை தவிர்த்துட்டீங்கன்னா நீங்க உலகப்பற்று இல்லைன்றதுக்கு ஆதாரம். நீங்க இதை குடிக்கிறீங்க, இந்த தண்ணியை குடிக்கிறீங்க, இதையும் என்ன செய்ய சேர்த்து குடிங்க. ஹலால உடுறதெல்லாம் என்ன உலகப்பற்றின்மை அப்படி என்று சொல்லி அவர் என்ன செஞ்சாரு சொன்னார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்ப இதான் விஷயம். இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்லாம் உலகப்பற்றின்மை அனுமதிக்குது. எந்த லெவல்ல இமாம் சுஃபியான் தௌரி அப்துல்லா முபாரக் சொல்றாரு, உலகப்பற்றின்மைக்கு ஒரு வரை விளக்கணும். நீங்க ஆசையான ஒரு சாப்பாடை சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் உலகப்பற்றின்மை. அதை சாப்பிட்டு கொண்டு இன்னும் தேவை இருக்கிற டைம்ல எலும்புறதுதான் உலகப்பற்றின்மை. அதாவது சாப்பிட்டு ஒரு அளவுல நிறுத்திக்கிறது, இன்னும் கொஞ்சம் தேவை இருக்குது, வயிறு நிரப்பாம என்ன செஞ்சிட்டீங்க எலும்பிட்டீங்கன்னா இதுதான் உலகப்பட்டின்மை. வயிறு நிரப்பலாம் அனுமதி, ஆனா வயிறு நிரப்பாம எலும்பிட்டீங்கன்னா இதுதான் உலகப்பட்டின்மை. சாப்பிடாமலே இருக்கிறது இதுல போய் சேர்ந்துடும். இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இஸ்லாத்துல ஒவ்வொரு இடத்துல இதை நம்ம பார்க்கணும். திருமணத்துல பார்க்கணும், குழந்தை வளர்ப்புல பார்க்கணும், பெற்றோர்களோட அளவு சேர்த்துல பார்க்கணும், தாய் முற்படுத்துறதுல பார்க்கணும். இது எல்லாமே இந்த சப்ஜெக்ட்ல சின்ன சின்ன பகுதிகளும் துறவரத்துக்குள்ள போய் என்ன செய்யும் முடியும். ஒரு அதாவது சொல்ற ரஹ்பானியால் ஜுஸ்இயான்னு சொல்லலாம், பகுதி நேர துறவரம். இதெல்லாம் என்ன பகுதி நேர துறவரம் ஆயிரும். ஒரு பகுதி துறவரம் இந்த லெவலுக்கு வரக்கூடாது. இந்த லெவலுக்கு வாரத்தை எப்ப அனுமதினா மார்க்க பேர்ல இல்லாம இருந்தா அனுமதி. மார்க்க பேர்ல இல்லாம இந்த அனுமதி என்ன, நான் மனைவியோட ஒரு மாசத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், நெருங்க மாட்டேன் என்று ஒருத்தர் சொல்றாரு. இதுவும் துறவரம் தான், ஆனா மார்க்க அடிப்படையில செய்யல. என்ன அப்படி ஒதுங்காமல் இருப்பதை நான் அல்லாஹ்வுக்குரிய நன்மையாக என்ன செய்கிறேன் எதிர்பார்க்கிறேன். 2 மலைக்கு அதுல ஒருத்தர் தொடர்ந்து 7 தடவை ஓடிக்கிட்டு டெய்லி எக்ஸசைஸ் பிரச்சனை இல்ல. சபா மருவா மாறி என்று சொன்னா தான் பிரச்சனை. விதத்தை எப்ப மாறும் தெரியுமா, இது சபா மருவா மாதிரி, அதனாலதான் நான் ஓடுறேன்னா அப்ப ஓடக்கூடாது. இப்ப விதத்துக்குள்ள என்ன செஞ்சாரு வந்துட்டார், சும்மா ஓடிக்கிறதா பிரச்சனை. ஒருத்தர் திருடுறாரு, திருடுனா ஹராம் தான். அந்த திருட்டு விதத்தா மாற எப்ப தெரியுமா, தொழுகையாளிகளுக்கு உதவி செய்வதற்கான திருடுகிறேன்னு சொல்லிட்டான்னு அப்ப அது திருட்டே என்ன செஞ்சிடும், ஹராமும் விதத்தா என்ன செய்யும் மாறும். இதே மாதிரிதான் ஒருத்தர் மனைவி விட்டு ஒதுங்குறேன், நான் ஒரு மாசம் ஒதுங்க போறேன், ஏதோ ஒரு காரணம் உலக ரீதியா ஒதுங்குறேன்னா அதுக்கு ஈலாண்டுவாங்க, அது குடும்ப சட்டங்கள்ல வரும், ஈலாண்டுவாங்க. இதே சப்ஜெக்ட அல்லாஹ்வுக்காக நான் ஒதுங்க போகிறேன், அதன் மூலம் அல்லாஹ் அஹ்தசிப் கூலியை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா அப்ப என்னது, அவர் விதத்துக்குள்ள போய் என்ன செஞ்சிருவாரு, விழுந்து விடுவார். இதை இஸ்லாம் அனுமதிக்கல. இத பத்தி குர்ஆன் அல்லாஹ் ஒரு வரலாறு சொல்றார். வரலாறு ஒரு வரி வரலாறு இந்த துறவரத்தை பத்தி சொல்றார். துறவரம் எங்கிருந்து ஆரம்பிச்சது, அதை மார்க்கமாக்குறது எங்கிருந்து ஆரம்பிச்சது என்று அல்லாஹ் தஆலா சூரா ஹதீத் 27 இந்த பகுதி நான் சொன்ன இந்த பகுதி முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எத்தி வைக்கப்படும். ஏன் எத்தி வைக்கப்படணும், இதை சொல்லிட்டு நான் சொல்றேன். இந்த 2வது பகுதியை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். சூரா ஹதீத் 27 வசனத்துல ثم قفينا على آثارهم برسلنا, பின்னர் அவர்களை பின்தொடர்ந்து எங்களது தூதர்களை கொண்டு நாம் பின்தொடர செய்தோம். வகஃபைனா பிஈஸா இப்னு மரியம், ஈஸா இப்னு மரியத்தையும் அதை தொடர்ந்து வர செய்தோம். நபிமார்கள் அப்படி தொடர்ந்து ஈஸா இப்னு மரியத்தை வர செய்தோம். வஆதைனாஹுல் இன்ஜீல், அவருக்கு இன்ஜீலை கொடுத்தோம். வஜஅல்னா ஃபீ குலூபில் லதீன தபஊஹு ரஃபத்தன் வ ரஹ்மத்தன், அவர்களை பின்பற்றி யார இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களது உள்ளத்திலே நாங்கள் ரஃபத் கருணையையும் ரஹ்மத் இரக்கத்தையும் ஆக்கினோம். முக்கியமான வசனம், கருணையையும் இரக்கத்தையும் ஆக்கினோம். வரஹ்பானியத்தன் இப்ததஊஹா மா கதப்னாஹா அலைஹிம், இந்த வசனத்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றியவர்கள் உள்ளத்துல என்ன ஆக்கினோம், ரஃபா கருணையையும் இரக்கத்தையும் ஆக்கினோம். வரஹ்பானியத்தன் இப்ததஊஹா, அவர்கள் பிதஅத்தாக உருவாக்கி கொண்ட துறவரத்தையும் அப்படின்றா. யாரு, இந்த கிறிஸ்தவ மக்கள் உருவாக்கி கொண்ட, அதாவது பிதஅத் இப்ததஊஹா. குர்ஆன்ல பிதஅத் வரக்கூடிய இடங்கள்ல இது உண்டு. இன்னொரு இடத்துல வரும், குல் மா குன்து பிதஅம் மினர் ருசுல், தூதர்மார்கள்ல நான் பிதஅத்தானவர்கள்னு சொல்லுங்க. அப்படின்னா புதிய தூதர் அல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய தூதர் என்ன செஞ்சிருக்காங்க வந்திருக்கு. அதே போல பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியை முன்னுதாரணமின்றி படைத்தவன், இதெல்லாம் ஒரு இடம். அதே போல இந்த இடத்துல வரஹ்பானியத்தன் இப்ததஊஹா, அதாவது அவர்களாக உருவாக்கி கொண்ட முன்மாதிரியின்றி, அப்படின்னா இதுக்கு முன்னால எந்த வழிமுறையிலும் இப்படி ஒன்று இருக்கல, மார்க்கமாக்கி கொண்டது முதலாவது யாரு, இந்த கிறிஸ்தவர். அதான் அல்லாஹ் ஒரு வரலாறு சொல்றாங்க. வரஹ்பானியத்தன் இப்ததஊஹா, அவர்கள் மார்க்கமாக உருவாக்கி கொண்ட, பிதஅத்தாக உருவாக்கி கொண்ட துறவரம், துறவரம் என்ற திருமணமின்மை, இதை உருவாக்கி கொண்டார்கள். மா கதப்னாஹா அலைஹிம், நாம் அவர்களுக்கு அதை ஒரு பொழுதும் விதிக்கவில்லை.
இப்படி ஒரு துறவரத்தை நாங்க ஒரு பொழுதும் அவர்களுக்கு விதிக்கவில்லை. இதுல பாருங்க, ஒவ்வொரு தூதர்மார்களா வர சொன்னதையும் கருணை அவர்கள் உள்ளத்துல ஆக்கினதையும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வரஹ்பானியத்தன் இப்ததாஉஹா, புதிதாக அவர்கள் உருவாக்கி கொண்ட துறவரம். இன்றைக்கும் துறவிக்கு சொல்லுவாங்க ராஹிப் அப்படின்னு. ராஹிப் எங்கிருந்து வருது? அதான் ரகபம் வரஹபா, ரகபம் வரஹபா, அதாவது ஆர்வத்துடனும் அச்சத்துடனும் அவர்கள் எம்மை அழைத்தார்கள். ஆர்வத்துடன் அழைக்கிறது ஒரு பகுதி, ரஹப் மட்டும் அதாவது அச்சத்துடன் அழைத்தல் அப்படி என்றதுல இருந்து இந்த ராஹிப் வருது. ஒரு முஸ்லிம் ராஹிபா மட்டும் இருக்கல, ராஹிப் வராஹிபா இருக்கணும், ராஹிபாவும் ராஹிபா இருக்கணும். இது ராஹிபா மட்டும் என்ன செய்து இருக்கிறது, வணங்கிட்டா. அப்ப எனவே இந்த இடத்துல வேணது அதாவது ரஹ்பானியத்தன் இப்ததாஉஹா மா கதப்னாஹா அலைஹிம், அவர்கள் மீது நாம் விதிக்கவில்லை. அவர்களுக்கு நாங்க விதிச்சதெல்லாம் என்ன தெரியுமா? இல்லப்திகா ரிதுவானில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை தேடுங்கன்னு மட்டும்தான் நாம என்ன செஞ்சிருந்தோம், விதிச்சிருந்தோம். வேற எதுவும் நான் விதிக்கல. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை தேடுறதுக்கு துறவரம் செய்யுங்க, அதன் மூலம் உலகத்தை புறக்கணிங்க, இப்படி என்னதை நம்ம என்ன செய்யல, நம்ம விதிக்கவில்லை. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபமா ரஅவுஹா ஹக்க ரிஆயத்திஹா, அதை கூட அவர்கள் சரியான முறையில் பேணவில்லை, அதை கூட அவர்கள் சரியான முறையில் பேணவில்லை. எதை? ருஹ்பானிய துறவரத்தை கூட அவர்கள் சரியான முறையில் என்ன செய்யல, பேணவும் இல்லை. அவங்களாக உருவாக்கியும் கொண்டாங்க, அதை சரியான முறையில அவர்கள் பேணவும் இல்லை. இது முக்கியமான விஷயம். துறவரத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது அப்படின்னா எங்களுக்கு தெரியணும். நேரடி வசனம், விளக்கங்கள் ஊடாக நம்ம துறவரத்தை புரிஞ்சுக்கிறோம். நேரடி வசனம் என்னன்னா, அதாவது வஜஅல்னா ஃபீ குலூபில் லதீன தபஊஹு ரஃபத்தன் வரஹ்பத்தன் வரஹ்மத்தன் வரஹ்பானியத்தன் இப்ததாஊஹா. முதலாவது வரஹ்பானியத்தன் இப்ததாஊஹா மா கதப்னாஹா அலைஹிம் இல்லா இப்திகா ரிதுவானில்லாஹ் ஃபமா ரஅவுஹா ஹக்க ரிஆயத்திஹா ஃபஆதைனா அல்லதீன ஆமனூ மின்ஹும் அஜ்ரஹும் வகதீரும் மின்ஹும் ஃபாஸிகூன். அவர்கள்ல ஈமான் கொண்டவர்களுக்கு நாம் கூலியை கொடுத்தோம், அவர்கள் அதிகமானவர்கள் பாவிகள். வகதீரும் மின்ஹும் ஃபாஸிகூன். இது சூரா ஹதீத் 27வது வசனம். அப்ப இந்த இடத்துல பித்அத் ஒன்றை அவர்கள் அவங்களோட மதத்துல உருவாக்கிட்டாங்க. இதை உருவாக்கின பின்னால அவர்கள் அந்த துறவரத்தை உருவாக்கி திருமணம் இன்மையை மார்க்கப்பட்டுக்குரிய உச்சகட்டமான இடத்துக்கு, முதலாவது துறவரம், ரெண்டாவது இஷ்டம் என்ன இங்க கொண்டு போனாங்கன்னா மார்க்கப்பட்டுள்ளவருக்கான அடையாளமே என்ன, துறவரம் தான் என்ற இடத்துக்கு போனாங்க. அதுக்கு பின்னால மத குருமார்கள் திருமணம் முடிக்க கூடாதுன்னு எடுத்து போயிட்டாங்க. துறவிகளாக மத குருமார்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன சிஸ்டர்ஸ் என்று சொல்லியும் ஃபாதர்ஸ் என்று சொல்லியும் அந்த இடத்துக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. திருமணம் முடிக்க கூடாது என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. மதமா இருக்கு. அது மாதிரி உலகத்துல இதுல இருந்து இரண்டாவது கட்டம் இதான் நான் முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு எதிராக ஏற்றி வைக்கணும்னு சொன்னேன். உலகத்துல மார்க்கப்பட்டிற்குரிய அடையாளமாகவும் மார்க்கப்பட்டுள்ள உச்சகட்டமாக இருக்கிறவர் யார் என்று சொல்றதுக்கான ஒரு அடையாளமாகவும் எதை யூஸ் பண்றாங்கன்னா துறவி, துறவரம். இப்ப இலங்கையில எல்லாம் தெரியும், நம்ம வண்டி பஸ்ல எல்லாம் என்ன தெரியுமா, ரிசர்வ்ட் ஃபார் கிளர்ஜி அப்படின்னு மத குருமார்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது விமான நிலையங்கள்ல எல்லாம் இருக்கும். அது என்னடான்னு பார்த்தா, கல்யாணம் முடிக்காம பிள்ளை குட்டிகள் எதுவுமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு அந்த சீட்டை கொடுத்துடணும். வாங்கிட்டா அவங்க அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சில வண்டி வாகனங்கள் அவதானிச்சுக்கிற முன்னால ஒரு சின்ன புள்ளையோட போட்டோ ஒன்று போட்டிருப்பாங்க. நமக்கு கிடைக்காது இதுதான் சொல்லி என்ன அதை பார்த்துக்கிட்டு அந்த சின்ன பிள்ளை குழந்தைகளோட போட்டோ போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன, நமக்கு குழந்தை குட்டி எல்லாம் இல்ல, ஏன்னா மார்க்கப்பட்டுல உச்சகட்டமா இருக்கிறோம். அதுல மத்தவங்க உட்காரவும் கூடாது. அதுல சில முஸ்லீம் அவர்கள் நம்மளும் மத குரு தான், நம்மளும் அங்க உட்கார, நீ உட்காரவே கூடாது, கல்யாணம் முடிக்காதவர்களுக்கு உள்ளது விலகிட்டா, கல்யாணம் முடிக்காத உள்ளது அது, கல்யாணம் முடிக்கிற பாட்டியெல்லாம் அங்க என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. ஏன்னா எங்களுடைய இது வேற, இதெல்லாம் உரிமை சண்டையெல்லாம் இல்ல, இது விளங்காத சண்டை. நம்ம சொல்றோம் இங்க மத குருக்கு ஒரு சீட்டு, மத குரு இல்லாதவருக்கு ஒரு சீட்டு, ரசூலான ஹதீஸே இருக்கு. அதுல சிலர் என்ன செய்வாங்க, உட்கார்ந்துருப்பாங்க, மத குரு வந்தோடனே எலும்பி இடத்த கொடுத்துடணும். அது யார் உட்கார்ந்துருந்தாலும் எலும்பி இருந்த இடத்த என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். ஹதீஸ்ல என்ன வருது, ஒருவரை எழுப்பி விட்டு அங்கே உட்கார வேண்டாம் ரசூலா தடை செய்தார்கள் வருது. ஒருவரை எழுப்பிட்டு அந்த இடத்துல நீங்க உட்கார வேண்டாம் தடை செய்து வருது. ஒருத்தர் இருந்துட்டு ஒரு இடத்துக்கு போய் திருப்பி வந்து அவருக்கு தான் அந்த மஜ்லிஸ் உரியது என்று வருது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்துல போய் எழுப்பி நீங்க உட்காருங்கன்றது எப்படி? எனவே இந்த விஷயம் இல்ல. மத குருமார் இடத்துக்காக முன்சப்பு போடுறது, மத குரு இடத்துக்காக வேண்டி அவர் லைன்ல அவருக்கு நிக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவருக்கு ஃபர்ஸ்ட் சலுகை கொடுக்கறதெல்லாம் இஸ்லாமிய வழிமுறையே இல்ல. யாரு ஃபர்ஸ்ட் வந்தா ஃபர்ஸ்ட், கடைசிக்கு வந்தவர் கடைசி, இப்படிதான் இருக்கணுமே தவிர யாருக்காக சலுகை உண்டும் அங்க என்ன இருக்க கூடாது. அப்ப இந்த துறவரம் என்று சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறது. பாத்தீங்கன்னா துறவரம் தனி சீட்டு, துறவி என்று சொல்லிட்டு என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடுறது, துறவி என்று சொல்லி போட்டு அவருக்கு எல்லாம் தனி இடம், கடைசியில் துறவி என்று போய் இது மட்டும் தான் துறவி, எது கல்யாணம் முடிக்கல அவ்வளவுதான், மத்தபடி எல்லாமே இருக்குது. இந்த லெவலுக்கு வந்துரு. எனவே துறவரம் அப்படி என்று சொல்ற இதுதான் மார்க்கத்துடைய இது என்று சொல்றது. முஸ்லிம் அல்லாத அனைத்து மதங்களிலும் துறவிதான் மார்க்கப்பற்றின் உச்சகட்டம் என்ற இடத்துக்கு போய்கிறான். அவங்கதான் மார்க்கத்துடைய அடையாளம் என்றதுக்கு போய்கிறாங்க. அவர்களை கடவுள்களாக எடுத்துக்கொள்ற அளவுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, போய்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்த ரெண்டு. அப்ப இந்த துறவு என்றது
மார்க்கத்துக்குரிய அடையாளம் என்ற சிந்தனைக்கு அவங்களுக்கு எது வருது தெரியுமா? இந்த துறவு பாருங்க, ஒருத்தர் டிரெஸ் போடுறாரு, அப்ப டிரெஸ்ல அவருக்கு ஆர்வம் இருக்கு, விருப்பம் இருக்கு. டிரெஸ்ஸ கலைஞ்சிட்டு அவனை வணங்குறான், அதையும் அவர் திறந்துட்டாரு, டிரெஸ்ஸையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, திறந்துட்டாரு. இவருக்கு நம்ம யோசிக்கிறது, ஏன் அவன் பேர் அந்த அவ்வளவு நிர்வாணமா இருக்கிறவன்ல போய் வணங்கிட்டு இருக்கிறான்ல எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் இவருக்கு உலக பற்றே இல்லாதனாலதான் டிரெஸ் கலைஞ்சிக்கிறான். டிரெஸ் ஒரு உலகப்பட்டு தான். வெக்கம் ஒரு சைட்ல விடுங்க, நம்ம வெக்கத்துக்கு மட்டும்தான் நான் மறைக்கிறோம் இல்ல, வெக்கத்துக்கு மறைச்சா ஒரு துணியை சுத்திட்டு போய் வேண்டியதுதான். நம்ம அப்படி செய்யறது இல்ல. அழகா பார்த்து அமௌண்ட்டை கொடுத்து விளங்கிட்டா ஒரு 10-15 செலவழிச்சு ட்ரெஸ் பண்ணி போறோம் அப்படின்னு சொன்னா அழகா இருக்கிற விரும்புறோம். அந்த அடிப்படை ஆசை கூட அவருக்கு என்ன இல்ல. எனவே அவர் துறவி என்ற மைண்ட் செட்டை சைட்னா ஏற்படுத்திக்கிறான். அப்போ அந்த இடத்துலதான், அதனாலதான் போய் மார்க்கத்தோட முஸ்லீம்கள்லாம் கூட கொஞ்சம் பேர் தெரிஞ்சுறான் அங்க வணங்குறாங்கன்னு சொன்னா அதுதான் அர்த்தம். அட என்ன அர்த்தம்டா, திறந்துட்டாங்க அவங்க, அந்த உலகத்தையே துறந்து விட்டதனால அவர் துறவி, அவரை வணங்கணும் என்ற சிந்தனைக்கு மக்கள் போறாங்க. இஸ்லாம் எப்படி சொல்லுதுண்டா, எந்த அளவுக்கு உலகத்தை ஒருத்தர் திறந்துற அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தூரமாகும் வணங்கிட்டா. ஏன்னா அந்த ஆசை இல்லாம இந்த உலகத்துல யாரையும் அல்லாஹ் என்ன செய்யல, படைக்கல. அவர் தன்னை ஒன்றில் உண்மையிலே ஒரு துறவியா இருக்கலாம், ஆனா மனித இயல்புகளை தாண்டி அப்படி இருக்கிறதுக்கான கஷ்டம் ஒன்று இருக்கு. மறைமுகமா அவர் தவறு செய்யக்கூடியவராக என்ன செய்யலாம், இருக்கலாம் என்றதை புரியணும். உலகப்பற்றின்மை இருக்குது, அது என்னன்னு சொன்னா உலகத்தை புறக்கணிக்கிறது இல்ல, உலகத்தை அளவாக அனுபவிக்கிறது அப்படி என்றது, இது வேறு. எனவே இரண்டாவது, முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் மார்க்கத்தை இப்படி பார்த்து தான் பழகிப்பாங்க. மார்க்க பற்று என்பது உலகத்தை புறக்கணிச்சு கடவுளுக்காக சிரமங்கள் பட்டு உலகத்தை விட்டு தூரமாகிறது. இஸ்லாத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிற டைம்ல நம்ம என்ன சொல்லணும்டா, இல்ல எங்கட தூதர் என்ன சொல்றாங்கன்னா, நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், இரவில் என்ன அதாவது தொழுகிறேன், அதே போல திருமணம் முடித்திருக்கிறேன், தூங்குகிறேன், சாப்பிடுகிறேன். இதை புறக்கணிக்கிறது இஸ்லாமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். நீங்க இஸ்லாம மார்க்கத்தை பின்பற்றினீங்கன்னா அன்றாட வாழ்க்கையை அழகா அனுபவிக்கலாம். ஒரு நாளைக்கு 5 நேரம் பள்ளிக்கு என்ன செய்யலாம், போகலாம். அங்கல மார்க்க சைட்லயும் அப்படி இருக்கும், இந்த பக்கத்தையும் அப்படி இருக்கும். எல்லாம் சேர்த்துதான் இஸ்லாம் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிற இந்த டிஃபரெண்டா அவனுக்கு சொல்லும், அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும். அவங்களுக்கு அது பெருச அளவுல விளங்காது. மார்க்க பற்றின்மை அப்படி என்றதை இந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யணும், விளங்க. உலகத்தை புறக்கணிப்பதல்ல இஸ்லாம், அதை பித்அத் என்று குர்ஆன் என்ன செய்கிறது, இந்த உலகத்தை புறக்கணிக்கக்கூடிய அந்த துறவரத்தை பித்அத் என்று சொல்கிறது. இது டிஃபரெண்ட் ஆனது. மார்க்க பற்று என்றது என்ன, குர்ஆனும் சுன்னாவும் சொல்றது அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடுகிறது என்பதை இஸ்லாம் என்ன செஞ்சுகிறது, எங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறது என்ற செய்தியை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இந்த துறவரத்தை இந்த மாதிரி விளங்காததனால மற்றவர்கள், அதாவது மற்றவர்கள் மார்க்கத்தை புறக்கணிப்பது, உலகத்தை புறக்கணிப்பதுதான் என்ன, அதாவது மார்க்கம் என்று விளங்கி வச்சுக்கிறான். இஸ்லாத்துல உலகத்தை சரியான முறையில் அனுபவிப்பது என்ன, அதாவது மார்க்கப்பற்று அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள்கிட்ட பொதுவாக எல்லாத்தையும் இந்த சிந்தனை அப்பப்போ வரும். ஒரு சஹாபி சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்ர நீங்க ஜிஹாதுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், அங்க போய் கனிமத்துகள் உங்களுக்கு என்ன செய்ய கிடைக்கும், சொத்து உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு நான் ஆசைப்படுறேன். உடனே அவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ்வை தூதரே இதற்காக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் இந்த கனிமத்துக்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிஅமல் மாலு ஸாலிஹ் லில் மர்இ ஸாலிஹ், நல்ல ஒரு மனிதனுக்கு நல்ல சொத்து என்ன ஹலால் தான். குர்ஆன் அல்லாஹ் ஜிஹாத சொல்ற டைம்ல கூட மகானிம கஸீரத்தன் தஅഖுதுனஹா, நீங்கள் எடுக்கக்கூடிய நிறைய கனிமத்துக்கள் என்ற வார்த்தை அல்லாஹ் என்ன செய்யறான், யூஸ் பண்றான். இவைகள் எல்லாம் எங்களுக்கு என்ன காட்டுது அப்படின்னு சொன்னால், இதுதான் என்னது இஸ்லாத்துடைய வழிமுறை. இந்த மன்ஹஜ் இது ஷைத்தானிய மன்ஹஜ். இதுல உண்மையிலேயே மார்க்கப்பற்றான்னு கேட்டா வெளிப்படையில மார்க்கப்பட்டுதான், ஆனா சாத்தியம் இல்லை. இப்ப உதாரணம் அவங்களுக்கு, உங்கள இருக்கக்கூடிய எல்லோருமே மார்க்கப்பட்டுள்ளவர்களாக மாற விரும்புகிறீர்களா என்று நீ முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க ஆமண்டு தான் சொல்லுவாங்க. ஆமண்டா அப்ப எங்க போகணும், துறவியாகும். துறவி ஆகிட்டா புள்ள கிடைக்காது. அப்போ ஒரு 100 வருஷத்துல சனத்தொகை அப்படியே என்ன செஞ்சிடும், அப்படி டவுன் ஆயிரும். இன்னும் ஒழுங்கா கடைபிடிச்சாங்கன்னா இன்னொரு 200 வருஷத்துல கால்வாசி ஆயிரும். அப்புறம் ஒரு 1000 வருஷம் போகல, அந்த மதமே என்ன செய்யாது, இருக்காது. இப்படி ஒரு மார்க்கப்பற்று தேவையானு கேளுங்க. அப்படி செய்ய மாட்டாங்கன்ற நம்பிக்கையில தான் அதை என்ன செய்யறது, அதை வச்சுக்கிறேன். டோட்டலா மார்க்கப்பட்டான் முஸ்லீம்கள் கல்யாணம் முடிஞ்சிருந்தா அவர் மார்க்கப்பட்டு இல்லைன்னா அர்த்தமாயிரும். இந்த விளக்கம் நம்மகிட்ட எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ரைட். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், இதுல ஃபமா ரஅவுஹா ஹக்க ரிஆயத்திஹா, அவர்கள் சரியான முறையில் பேணவில்லை. ஒரு நாளும் துறவரம் பேண முடியாத ஒன்று, தனி மனிதனுக்கும் பேண முடியாது. ஒரு நாள் அதை என்ன செஞ்சிருக்கும். இத கிறிஸ்தவர்களை நாம் யூத கிறிஸ்தவர்களை ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் பின்பற்று கொண்டு வருது. இதே மாதிரி இந்த சூஃபித்துவ குரூப் இந்த ரஹ்பானியத்தை இந்த துறவரத்துக்கு எங்க சேர்த்துட்டு இஸ்லாத்துக்குள்ள சேர்த்துட்டு, இஸ்லாத்துக்குள்ள சேர்த்தது இந்த துறவரத்துக்கு கொண்டு சேர்த்துக்கிறத நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். எனவே அந்த விதத்தை இதுக்குள்ளே கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பகுதி. அடுத்தது, சில சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. இந்த வசனம் பாருங்க, அதாவது